இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாமும் புனிதராகலாம் என்ற ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இறைக்கரம் சேனல் வழியாக உங்களுக்கு என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு மனிதருக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ புனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே நேர்மையாளர்கள், வாழ்க்கையில் அப்படி அருமையாக வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கும் கடந்த கால வாழ்க்கை கொஞ்சம் கடினமான வாழ்க்கையும் இருக்கிறது. பாவிகளுக்கு எதிர்கால வாழ்க்கையும் உண்டு. நம்ம புனிதர்கள் கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து அவர்கள் எதிர்காலத்தில் புனிதரானார்கள். பாவிகள் கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து இனிமேல் எதிர்காலத்திலும் புனிதராக வாழ முடியும் என எதிர்காலம் உண்டு என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்ம புனிதராக மாறலாம் என்றால் வாழ்க்கையில் என்னென்னா துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், இன்னல்கள் வரலாம், இடர்கள் வரலாம். இவைகளெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். இதை பிரித்து நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே இடைவிடாது நன்றி சொல்ல வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் நான் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் முடியும். எப்படி என்றால் இந்த பிரச்சனைகளோடு கூட பிரச்சனையே இல்லாமல் இருக்காது. இப்போ ஒரு காட்டு வழியாக நடந்து செல்கிறோம், முள்ளு குத்துது. அடுத்த முறையாக நம்ம என்ன சொல்வோம்? அதே காட்டு வழியாக நடந்து செல்லும் போது காலணிகளை அணிந்து செல்லக்கூடியது நம்முடைய வழக்கம். ஒரு தற்பாதுகாப்பு, அதாவது முள்ளிலிருந்து என்னுடைய பாதத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பயணம் இனிமையாக வேண்டும் என்பதற்கான பாதுகாப்பு. இப்போ ஒரு பிறந்த குழந்தை ஆடை இல்லாமல் இருக்கிறதான வளர்ந்த குழந்தை ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது அல்லவா? அதற்காக என்ன பண்ணுவோம்? மானத்தை மறைப்பதற்காக துணியை கொடுத்துக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஒரு முடியை வளர்ந்த முடியை வெட்டுவதற்காக திருத்தம் செய்ய வேண்டும், ஏன்னா முடியை வளரக்கூடாது, அதை வெட்ட வேண்டும் என்று சரி செய்கிறோம். ஒரு நெகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இப்படி வளர்ந்து போச்சுன்னா பேய் குட்டி மாதிரி இருக்கும். உடனே என்ன செய்கிறோம்? அந்த நெகத்தால் பிறருக்கும் தீங்கு நமக்கும் தீங்குன்னா அழுக்குகள் உள்ளே சேரத் தொடங்கும், இல்லைன்னா பிறரை போய் காயப்படுத்தும், அதை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகங்களை நாம் வெட்டக்கூடியது யதார்த்தம்தான். இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறிய பகுதிகள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு புனிதர்களுமே நமக்கு ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். என்னுடைய வழிகாட்டியாக யார் இருக்கிறான்னா, ஒரு புனிதரை எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைஎன்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் இறைவனிலே எவ்வாறு நிலைத்திருந்தார்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எப்படி இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை உண்டு. இப்போ எதிர்மறையான சிந்தனைக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய திருமண 50வது பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, எப்படி இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அப்படி தான் ஃபாதர் இருக்கும், பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் சமாளிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே கூட்டத்தில் அனைத்து திருமண தம்பதிகளையும் அமர வைத்து, யாரெல்லாம் மீண்டும் எனக்கு அதே கணவன் அதே மனைவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் கரங்களை தூக்குங்கள் என்று சொன்னபோது யாருமே தூக்கலை, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தூக்குனார். அப்போ அவரை கேட்கும்போது அவரை பார்த்து எல்லாரும் கைதட்ட சொன்னோம். கைதட்டிட்டு அவர்கிட்ட கேட்குறோம், எப்படியா அப்படி மனசு வருது சொல்லுங்கள் எப்படி அப்படின்னா, உடனே அவர் சொல்கிறாரு, தெரியாத பேயை கட்டிக்கிட்டு வாழ்கிறத விட தெரிஞ்ச பேயோடு வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பேய் வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எதிர்மறையான எண்ணங்களாக இருக்குது. நேர்மறையான எண்ணங்களாக பார்க்கும்போது எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் அப்படியே சமாதானமாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்குத்தான் வாழ்க்கை உண்டு. என்னை தான் பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்று இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் யாருமே நம்மளை அன்பு செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த புனிதர்களினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்திலே அவர்கள் பட்ட கடினங்கள், வாழ்விலே எடுத்த எதிர்மறையான முடிவுகள், எண்ணங்கள் அனைத்தையும் கடந்து இறைவனோடு இணைய வேண்டும் என்று நினைத்தார்கள், அனைத்தையும் துறந்தார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே நாம் இன்று இறைவனுக்காக இறைவனோடு இணைய ஒரு புனிதனாக வாழ எதை துறக்கப் போகிறேன் என்பது மையமாக இருக்க வேண்டும். நான் ஒரு கோபத்தை துறவு செய்கிறேன், கோபத்தை விட்டு விடுகிறேன், பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்ல பார்த்தா, கோபத்தை விட்டாலே அது மிகப்பெரிய ஒரு பாவத்திலிருந்து நம்மை தப்பித்து காத்துக்கொள்ளும். எப்படின்னா, சவுல் தாவீதின் மீது கொண்டது கோபம், இரண்டாவது பொறாமை, மூன்றாவது கொலைவெறி. இந்த கோபம்தான் அவரை பொறாமைக்கு இட்டு செல்கிறது, இல்லை பொறாமை தான் கோபத்துக்கும் இட்டு சொல்லலாம். அடுத்து கொலைவெறியில் கொண்டு போய் முடிகிறது தான் இந்த கோபத்திற்கும் பொறாமைக்குமான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எனவே சவுல் தாவீதை கொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது முதலில் கோபம், இரண்டாவது பொறாமை, மூன்றாவது கொலைவெறி. எனவே ஒரு மனிதனாகிய நம்மை எப்படி இட்டு செல்கிறது? ஒரு கெட்டவங்களை பார்க்குறோம், ஒரு அநியாயம் நடக்குது, தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கைகட்டி கூனி குறுகி போய் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறோம். பணபலம் படைத்தவர்கள் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள், என்னென்ன செஞ்சாலும் பணக்காரங்களுக்கு அதெல்லாம் செல்லுபடியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லை,
எப்படி இருந்தாலும் இறைவனுடைய நேரம் வரும்போது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. சவுல் எப்பேற்பட்ட ஒருவர், கமாலியனுடைய பாதத்தில் நான் அமர்ந்து கல்வி கற்றவன் என்று சொல்லுகிறார். இருந்தாலும் ஆண்டவர் அவரை கீழே தள்ளி விடுகிறார். கல்வி ஒருவரை உயரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், உண்மைதான். ஆனால் இறைவன் இல்லாத கல்வி அது தெருக்கல்வி, மண்ணோடு மண்ணாகி போய்விடும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. பவுல் படித்த மும்மதையில் குதிரை மீது அமர்ந்தார். ஆண்டவர் அவரை மண்ணிலே தள்ளிவிட்டார். உன் கல்வி, நீ கற்ற கல்வி அனைத்தும் மண்ணுக்கு சமம், மண்ணோடு புதைத்து விடு. நீ மீண்டும் எழும்போது என்னுடைய ஆன்மீகத்தை எடுத்துக்கொள், என்னை உடுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான், என்னை நீ உடுத்திக்கொள், அப்பொழுதுதான் உனக்கு உண்மையும் மேன்மையும் தெரியும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அப்படியே நடக்கிறது. எனவே பவுல் தன்னுடைய அகம்பாவம், ஆணவம், படித்த அந்த திமிரு, கிறிஸ்தவர்கள் மீது இருந்த அந்த பொறாமை, கோபம் அனைத்தையும் ஒளிந்து போகப்படுகிறது. ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறார். எனவே இன்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நான் எப்படி ஆண்டவரோடு இணைய வேண்டும், அதற்கான காரணம் என்ன, எப்படி அதற்கு முன்னோடியாக யார் இருக்கின்ற அன்னை மரியாதைத்தான் நாம் சொல்ல முடியும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே 38வது வசனத்தில் இருக்கு, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுவார். எனவே 10ல் ஒரு பங்கை கொடுப்பவன் ஒரு சீடன், ஒரு நல்ல பக்தன். ஆனால் 10 பகுதியுமே கொடுத்த ஒரே ஒரு மனிதை நம்முடைய அன்னை மரியா மட்டும்தான் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் அதில்தான் மயங்கி விட்டார், இறைவனே அந்த வயிற்றில் குடிகொண்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் எதை துறக்க தயாராக இருக்கிறோம்? நம்மாலும் புனிதர்களாக மாற முடியும். புனிதர்களும் நம்மை போல மனிதர்கள் தான் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றிலிருந்து நான் ஒரு முடிவெடுக்கிறேன். அப்படி எடுத்து திருப்பாடல்களை ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாடல் நான் வாசிக்காமல் இருக்க மாட்டேன் ஃபாதர். ஒரு நாளைக்காவது ஒரு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அதிகாரத்தையாக நான் வாசிப்பேன், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அதிகாரத்தை வாசிப்பேன். எனவே இன்றைய நாளிலே நான் தொடக்க நூலை 1வது அதிகாரத்தை வாசிப்பேன், திருப்பாடல் 1ஐ வாசிப்பேன், மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்தை வாசிப்பேன். அடுத்த நாளைக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பழைய ஏற்பாடு, திருப்பாடல், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்த பிறகுதான் என்னுடைய உறக்கம் இருக்கும் என்று ஒரு உறுதி எடுப்போம். ஜெபமாலை சொல்லாமல் நான் உறங்க மாட்டேன் என ஒரு உறுதி எடுப்போம். ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இதை ஜெபங்களோடு மட்டும் நிறுத்தி விடாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து கடத்தி செல்வோம். நாம் பிறரோடு பகை உணர்வோடு இருக்கும்போது அதை சமாதான உறவுக்கு கொண்டு வருவோம். பிறர் மீது பொறாமையில் இருக்கும்போது அதை மன்னிக்க நாம் முன்வர வேண்டும். அவர்களோடு இயல்பாக நாம் பழக வேண்டும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் நாம் சிறிது ஒரு சிரிப்போடு நழுவி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் புனிதர்களாக வழிகள் உண்டு, ஆனால் நாம் தான் அந்த வழிகளை அடைத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையை புரட்டி உயிர்த்தெழுந்தார். நாமும் நம்மை புனிதராக விடாமல் எந்த கல் மூடி இருக்கிறது என்று பார்ப்போம். பொறாமை என்ற கல்லா, போட்டி என்ற கல்லா, புறணிப்பேச்சு என்ற கல்லா, வாழ்வில் பிறரை பார்த்து நான் முன்னேற வேண்டும், எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கொள்கைகள் உண்டா? இவைகளில் இருந்த கல்லை நாம் புரட்டினோம் என்றால் ஆண்டவர் நமக்குள் குடிகொள்ள வருவார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கதவருகே நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், நீ திறந்தால் நான் உனக்குள் வந்து உன்னோடு விருந்துண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றும் என்றும் தட்டி கொண்டேதான் இருப்பார். திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்து புனித வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை இன்றிலிருந்து நாம் தொடங்குவோம். இறைவன் நம்மோடு பயணிப்பார். நாமும் புனிதர்களோடு இணைந்து புனிதர்களாக வாழ்ந்து பிறருக்காக மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.